ஆனால் இவன் ஆப்பிள் வரைஞ்சிட்ருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. கதையில் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். ஸோ கதையை ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். ஸோ லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி. ஸோ கதைப்போமா? கதை ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லாஸ்ட் இயர் Feb 2024 என்னுடைய செகண்ட் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டு லீவுக்காக எல்லாம் வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு கிளம்பும்போது தான் என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணான். வாடா காஷ்மீர் போகலாம் என் கூட. அங்கே ஆரம்பிச்சிச்சுங்க கதை. காஷ்மீர் போகிறதுக்கு பிளானே இல்லை. பட் என் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணான்னு அவன் ஃபேமிலியிலேருந்து டிக்கெட்டும் புக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஆரம்பிச்சு இந்த கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சுன்னா, எங்கள்கிட்ட டிக்கெட்ஸே இல்லை. நாங்கள் போய் தத்கால் தான் டிக்கெட் எடுத்தோம். தத்கால் மீன்ஸ் எமர்ஜென்சி டிக்கெட். ஒரு நைட் ஃபுல்லாக பெங்களூர் பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் நாங்கள் டிக்கெட்ஸ்க்காக ஒன் ஹோல் நைட் நாங்கள் ஸ்டே பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கினோம் டெல்லிக்கு. ஃப்ரம் பெங்களூர் டு டெல்லி டிக்கெட் எடுத்து, அப்புறம் பெங்களூர்லேருந்து ஜம்மு, தென் ஜம்மு டு காஷ்மீர். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது முடியும். ஃப்ளைட்டில் போய்ட்டு அப்படியே பறந்து போயிடலாம். ஆனால் ஜம்மு டு காஷ்மீர் அந்த 254 கிலோமீட்டர்ஸ் சம்திங் நாங்கள் ஒரு ஜீப்பில் ட்ராவல் பண்ணோம். தட் வாஸ் அமேசிங். அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக காஷ்மீர் போய் சேர்ந்தோம். காஷ்மீர் போன உடனேனா பனி பெய்ய ஆரம்பிக்கல. பிகாஸ் மை அன்லக்கி. 1 வீக் அப்புறம் பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சவுத்துலேருந்து நார்த்துக்கு போய், அதுவும் டாப் ஆஃப் த நார்த் இன் இந்தியா, அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லைஃபே நெக்ஸ்ட் லெவல். இந்த டிஷர்ட் போட்டிருக்கலாம், இப்போ இந்த டிஷர்ட், இந்த ட்ராக்ஸ், இதுக்கு மேலே 4 துணி போட்டுட்ருந்தேன். அவ்வளோ குளிர். செம்மையாக இருந்துச்சு. லைக் அங்கே இருக்கிற பீப்புள், நம்ம வெளியேருந்து சவுத்துலேருந்து பார்த்து சொல்லிட்டுருக்கோம், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் ஆர்மி, இது அதுன்னு. பட் ஆனால் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு தான் தெரியும் எவ்வளோ ஒரு காமான ஒரு பிளேஸ். இல்லை நாங்கள் இருந்த இடத்துல அப்படி, மற்ற இடத்துலாம் எனக்கு எப்படி தெரியாது. தென் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நான் அப்புறம் வெளியே அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்லாம் போக ஆரம்பித்தேன். லைக் அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட், ஏன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபுட். லைக் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு ஃபுட்டை நான் அங்கே சாப்பிட்டேன். லைக் அவங்களுடைய ஒரு ஃபேவரட் டிஷ் வாஸ்வான். தட் வாஸ் அமேசிங். வேணால் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுங்கள், வாஸ்வான். வெரைட்டிஸ் ஆஃப் மீட், வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் that was made in their marriages. Like amazing. Then அங்கே இருக்கிற மக்கள், ஈவன் தோ ஃப்ரம் தமிழ்நாட்டிலேருந்து கூட அங்கே மக்கள் வந்தாங்க. நிறைய அவங்களோட அங்கிள் சொன்னார், தமிழ்நாடு கூட மக்கள் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க இங்கே வந்து அப்படின்னு, இந்த ஃபுட் மார்க்கெட் அப்படிலாம் சொன்னாங்க அவர். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி, லைக் தமிழ்நாட்டில் கூட மக்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. லைக் அந்த 1 month இன் காஷ்மீர் வாஸ் லிட்ரலி ஸோ குட். இப்போ நீங்கள் தனியாக போய் சுற்றுறத விட நீங்கள் வெறும் டூரிஸ்ட் ப்ளேஸ் மட்டும் போவீங்க. பட் ஆனால் ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் ஃபேமிலி போயிருக்கீங்க ஊருக்குள்ளே அப்படின்னா, தட் வாஸ் நெக்ஸ்ட் லெவல் என்ஜாய்மெண்ட். இப்போ வருவோம் பட்ஜெட். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஆன்சர் தான். இருந்து டெல்லிக்கு 1000 ஸ்லீப்பர் பஸ் ட்ரெயின் டிக்கெட் 800 சம்திங். தென் அங்கேருந்து ஜம்முலேருந்து காஷ்மீர் எல்லாம் அரௌண்ட் ஒரு 3000 3500. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நான் போனேன். என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. தென் அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணேன் 1 month, ஹோல் 1 month. இப்படி தாங்க இருந்துச்சு இந்த கள்ளக்குறிச்சி பையனுடைய காஷ்மீர் ட்ரிப். கள்ளக்குறிச்சி டு காஷ்மீர். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு. ஆக்சுவலி என் ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லைங்க. அதான் ஸ்க்ரோல் பண்ணி அடியில் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கிடச்சிச்சு. சரி இதை டெலிட் பண்ணி கடாசலான்னு உட்காந்தா அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணேன். போன வருஷம் எடுத்த அந்த கிளிப்ஸ் அப்படியே இருக்குது. சரி அதான் இன்றைக்கி இதை உட்காந்து எடிட் பண்ணிடலான்னு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கதையை உங்கள் முன்னாடி சமர்ப்பிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்படியே சைலண்டாக இருந்து என் கூட வாங்க. அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு பறவை தெரியுதா விண்டோவில்? ஆக்சுவலி இது 1 side மிரர். அது அப்போதுலேருந்து பின்னாடி உட்காந்து அதுவா அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அதை எனிமின்னு நினச்சிக்கிட்டு அதே கொத்திக்கிட்டு இருக்காது பாருங்கள்.
Mommy, it's very hard. பூசணிக்காவை க்ளீன் பண்ணிட்டு இருந்தால அது இது செய்யறதுக்கு தான் பம்கின் ஹல்வா. Thanks a lot, Mom. It's delicious. तो कैसे में बस व्हील छ तुम ज़्यादा रटा ये कैसे शुरू एरिया ज़्यादा वारिया छ आसान नफर प्रारा तो तवे